Good morning students. First lesson நம்ம family பத்தி பார்த்திருக்கோம். அதுல small family, large family, joint family இதெல்லாம் பார்த்தோம். Next அதுல choose the correct answer பார்த்திருக்கோம். இப்போ match the following பார்க்க போறோம். Character, respect, sharing work, should living unity, maternal relation, uncle, outsiders, vegetable vendors, neighbors, improve relation. Character நம்ம elder அதாவது elder brother sister அது மாதிரி பெரியவங்களுக்கு என்ன பண்ணணுமா மரியாதை கொடுக்கணும். ஓகேவா? அதான் ரெஸ்பெக்ட். ஷேரிங் ஒர்க், நம்ம வந்து ஒர்க் வந்து என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். அம்மா ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? ஷுட் லிவிங் யூனிட்டி. மேட்டர்னல் ரிலேஷன், மேட்டர்னல் ரிலேஷன் அப்படின்னா மதரோடைய ரிலேஷன், அவங்க வந்து மேட்டர்னல் ரிலேஷன் சொல்லி சொல்லுவோம். பேட்டர்னல் ரிலேஷன் அப்படின்னா ஃபாதரோட ரிலேஷன். ஓகேவா? மேட்டர்னல் ரிலேஷன், அங்கிள், அவுட்சைடர்ஸ், வெஜிடபிள் வெண்டர்ஸ், நமக்கு வந்து காய்கறி கொண்டு வந்து தராங்க இல்லையா அவங்க, அப்புறம் வாட்டர் கொண்டு வந்து தரவங்க, இது மாதிரி இருக்கவங்க என்ன சொல்லுவோம், வெஜிடபிள், அவங்க எல்லாமே வந்து அவுட்சைடர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? நெய்பர்ஸ் அப்படின்னா இம்ப்ரூவ் ரிலேஷன். நெய்பர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ரிலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? மேட்ச் த ஃபாலோயிங். கேரக்டர், ரெஸ்பெக்ட், ஷேரிங் ஒர்க், ஷுட் லிவ் இன் யூனிட்டி, மேட்டர்னல் ரிலேஷன், அங்கிள், அவுட்சைடர்ஸ், வெஜிடபிள் வெண்டர்ஸ், neighbors, improve relation. Next true or false பார்ப்போம். Next one, true or false. First question. A family fulfills our basic needs. All our basic needs. True or false? A family fulfills all our basic needs. First வந்து நம்ம ஃபேமிலில என்ன பண்ண, நம்மளுடைய basic needs வந்து fulfill பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் வரும்? True. Next second question. Our neighbors are our relatives. என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? our neighbors are our relatives. அதாவது நம்ம பக்கத்து வீட்ல இருக்கவங்க நமக்கு ரிலேட்டிவ்ஸ் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. வந்து neighbors வந்து நமக்கு ரிலேட்டிவ் கிடையாது. அதனால இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? false. Next one, third question. Our economy improves when expenditure exceeds income. Our economy improves when expenditure exceeds income. False. Next, fourth one. We must keep our things in the respective places. We must keep our things in their respective places. True. Next question, fifth one.
best policy for our family. Simplicity is the best policy for our family. True. Okay, ma, next. Answer the following. Next one, answer the following பார்க்க போறோம். Ma, tomorrow test ma. First question. Write the types of families. நமக்கு ஆல்ரெடி தெரியும் டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலி. என்ன ஃபேமிலி பார்த்துருக்கோம்? ஸ்மால் ஃபேமிலி, லார்ஜ் ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸ்மால் ஃபேமிலினா சிறிய குடும்பம், லார்ஜ் ஃபேமிலி பெரிய குடும்பம், ஜாயிண்ட் ஃபேமிலி கூட்டு குடும்பம். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதை கேட்டிருக்காங்க. ரைட் த டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ். டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் என்னென்ன நமக்கு தெரியும்? ஸ்மால் ஃபேமிலி, large family, joint family. Small family, father, mother, children இருக்கிறது நமக்கு small family தெரியும். Large family, grandfather, grandmother, father, mother, sister, brother எல்லாம் இருக்கிறது large family. Joint family means 2 or 3 generation இருக்கிறது வந்து என்ன family? Joint family அப்படி நமக்கு தெரியும். ஓகேவா? Answer the following. Write the types of families. Small family, large family, joint family. SMALL, small family. FAMILY, family. Small family. Large family. LARGE, large family. MAMILY, family. Large family. Joint family. JOINT, joint family. FAMILY, family. Question உங்களுக்கு write the types of families கொடுத்துட்டா நீங்க small family, large family, joint family ன்னு ஆன்சர் ரைட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन. Next question. What do you mean by joint family? இதுல என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படினா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஜாயிண்ட் ஃபேமிலி நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? 2 or 3 ஜெனரேஷன் அங்க இருக்காங்க அப்படினா அவங்கள வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படினு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? 2 or 3 ஜெனரேஷன் generations live together is called a
What do you mean by joint family? Joint family na என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா? 2 or 3 generations live together is called a joint family. Joint family na 2 or 3 generation live together joint family அப்படினு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா? 2 or 3 generation ஒரு குடும்பத்துல வாழ்றாங்க அப்படினா அவங்க நம்ம என்ன சொல்லிருக்கோம்? joint family அப்படினு சொல்லி சொல்லிருக்கோம் ஓகேவா? next question. tomorrow உங்களுக்கு டெஸ்ட் மா நீட்டா ரைட் பண்ணிக்கோங்க. ரைட் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நாளைக்கு என்ன பண்ணுவோம்? டெஸ்ட் நல்லா ரைட் பண்ணுவோம் ஓகேவா? next third question. what are the values that we learn from our family? From our family என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? what are the values that we learn from our family? நம்ம ஃபேமிலில என்ன நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா? என்ன லேர்ன் பண்ணிருக்கோம்? affection, respect, protection, sharing. What are the values that we learn from our family? நம்ம ஃபேமிலில நம்ம என்ன லேர்ன் பண்ணிருக்கோம்? affection, respect, protection, sharing. affection means நம்ம எப்படி மத்தவங்க கிட்ட அன்பு காட்டணும் அப்படிங்கறத நமக்கு யார் சொல்லி கொடுத்திருக்காங்க? நம்ம ஃபேமிலி கத்து கொடுத்திருக்காங்க. next respect. respect means மரியாதை. மரியாதை நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படினு சொல்லிருக்காங்க. next protection. protection means பாதுகாப்பு. அத தெரிஞ்சிருக்கோம். next sharing. மத்தவங்களுக்கு நமக்கு ஏதாவது ஹெல்ப் நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு அந்த திங்ஸ் இருந்துச்சுனா நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணணும் ஓகேவா? இதெல்லாம் நம்ம எங்க இருந்து கத்துக்கிட்டோம்? நம்மளுடைய ஃபேமிலில இருந்து. ஃபேமிலி தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல் அப்படினு சொல்லி பாத்துறோம் சரியாமா? next question. next question. next fourth question. who are our neighbors? many families live near our home. We call them neighbors. who are our neighbors? வந்து நம்மளுடைய neighbors யாரு அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா? many families live near our home. we call them neighbors. நம்மளுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளுடைய neighbors அப்படினு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா? many families live near our home. we call them neighbors. next. meanings.
Respect. மரியாதை. Generation. Generation தலைமுறைகள். Hospitality. Hospitality நமக்கு தெரியும் விருந்தோம்பல். Next, discipline. Discipline means ஒழுக்கம். Discipline னா ஒழுக்கம். Economics பொருளாதாரம். Listen ma, meanings, family, kudumbam, ku, du, im, ba, im, kudumbam, society, samugam, sa, mu, ga, im, samugam, protection, பாதுகாப்பு, பா, து, கா, இப், பாதுகாப்பு, respect, மரியாதை, மா, ரி, யா, தை, மரியாதை, generations, தலைமுறைகள், தா, லை, மு, ரை, கா, இல், தலைமுறைகள், hospitality, விருந்தோம்பல், வி, ரு, இன், தோ, இம், பா, இல், விருந்தோம்பல், discipline, ஒழுக்கம், ஓ, லு, இ, கா, இன், ஒழுக்கம், economics, பொருளாதாரம், கோ, ரு, லா, தா, ரா, இன், பொருளாதாரம். மேலே வந்து ரீட் பண்ற லிசன் பண்ணிக்கோங்க. மீனிங்ஸ், ஃபேமிலி, குடும்பம், சொசைட்டி, சமூகம், ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, ரெஸ்பெக்ட், மரியாதை, ஜெனரேஷன், தலைமுறைகள், ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல், டிசிப்ளின், ஒழுக்கம், எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம். இதெல்லாம் காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டுமாரோ டெஸ்ட்மா. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் லெசன் பார்க்க போறோம் சரியா? மா நெக்ஸ்ட் செகண்ட் லெசன் பார்க்க போறோம். அவர் ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஃப்ரெண்ட்ஸ். இதுல நம்ம இந்த லெசன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு ஹெல்ப் பண்றாங்க இல்லையா டாக்டர், டீச்சர், போலீஸ், ஃபயர் ஃபைட்டர்ஸ் இவங்கள பத்தி இந்த லெசன்ல பார்க்க போறோம் சரியாமா? ஃபர்ஸ்ட் a 7-year-old girl named Samudra goes to market to buy some groceries along with her mother Venila. Groceries na மளிகை. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க அம்மா கூட மார்க்கெட் போறாங்க. மளிகை பொருட்கள் வாங்க போறாங்க. While walking they come across so many people working. சமுத்ராவும் அவங்க அம்மாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட் போறாங்கமா மளிகை பொருள் வாங்குறதுக்கு. அங்க போயிட்டு இருக்கும்போது அங்க என்ன பண்றாங்க? அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க நிறைய people என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்
Next, Mother Venila, dear Samutra, keep yourself left and don't go to the center of road. As we go deep into the market, the crowd will increase. Don't run away. Deep means ஆழமான. நம்ம ரோட்ல போகும்போது என்ன லெஃப்ட் சைடுல போ அப்படின்னு சொல்லி அவங்க மம்மி சொல்றாங்க சமுத்ரா கிட்ட. அங்க வந்து நிறைய கிரவுட் இருக்கும், அதனால அங்க என்ன பண்ணக்கூடாது, மார்க்கெட்ல போய் ரன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் சமுத்ரா, ஓகேமா, வாட் சவுண்ட் இஸ் தட்? இஸ் தட் எ பெல்? அதாவது அவங்க சவுண்ட் அவங்களுக்கு கேட்குது சமுத்ராக்கு, அது என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அம்மாட்ட. கேட்டுட்டு அது வந்து பெல்லா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட்ஸ் த சவுண்ட் ஆஃப் எ ஃபயர் என்ஜின். ஃபயர் என்ஜின் மீன்ஸ் தீயணைப்பு. ஃபயர் என்ஜின் தீயணைப்பு வாகனம். ஃபயர் என்ஜின் மீன்ஸ் தீயணைப்பு. ஓகேவாமா? I think a fire accident has occurred somewhere. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து ஃபயர் என்ஜின் இருக்கு இல்லையா, அதோட சவுண்ட் அங்க எங்க சம் பிளேசஸ்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மம்மி சொல்றாங்க. அடுத்து சமுத்ரா, இஸ் இட்? ஓ மை காட். உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஓ மை காட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதர், the bell is a warning to the people on the road so that they can give way to the fire engine. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பெல் சவுண்ட் இருக்கு இல்லையாமா, அது வந்து பீப்புளுக்கு வார்னிங் கொடுக்கறதுக்காக அந்த சவுண்ட் வருது. அந்த சவுண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபயர் இன்ஜினுக்கு வழி விடணும் அப்படின்னு சொல்லி அவங்க மம்மி சொல்றாங்க. சமுத்ரா, why should one give way to it? அதாவது நம்ம எதுக்காக அவங்களுக்கு வழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சமுத்ரா கேட்குறாங்க. அதுக்கு மதர், it's an emergency. It has to go fast and reach the spot to save people and their properties. அவங்க மம்மி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்கே வந்து எமர்ஜென்சி, அதனால அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக அங்கே போயிட்டு அந்த பிளேஸை ரீச் ஆகிட்டு அங்கே இருக்க பீப்புள் எல்லாமே சேவ் பண்ணுவாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, ஃபயர் இன்ஜின்ஸ் வந்து அவங்க சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க மம்மி. நெக்ஸ்ட்டு Samutra, how can the vehicle save people? Vehicle means vaganam. Samutra கேக்குறாங்க, வாகனம் அந்த வெஹிக்கிள் இருக்கு இல்லையாமா, அது எப்படி வந்து பீப்புளை சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, எப்படி காப்பாற்றும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதர் சொல்கிறாங்க, I am proud to see that you are precious. The vehicle has many trained firefighters who save people and properties with the help of water, foam, ladder and other fire extinguishing objects and devices. This vehicle is not only used during fire accident but can be used in other emergencies or disaster too. அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபயர் ஃபைட்டர்ஸ் மீன்ஸ் தீயணைப்பு வீரர்கள். ஃபயர் ஃபைட்டர்ஸ் தீயணைப்பு வீரர்கள். தீயணைப்பு வீரர்கள் வந்து அங்கே என்ன பண்ணுவாங்க, பீப்புளை போயிட்டு சேவ் பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அங்கே போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட ஏணி, தண்ணி எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சமுத்ரா, மா டெல் மீ மோர் அபவுட் த ஃபயர் ஃபைட்டர்ஸ். இட்ஸ் அமேசிங். ஆர் தே நாட் அஃபர்ட் ஆஃப் ஃபயர்? அஃபர்ட் மீன்ஸ் பயம். ஃபயர் ஃபைட்டர்ஸை பற்றி சொல்லுங்க, அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க பயப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா சமுத்ரா? அதுக்கு மதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஆர் வெல் ட்ரெயின்டு டு கேரி அவுட் த டியூட்டிஸ். தே வேர் ப்ரொடெக்டிவ் ஜாக்கெட்ஸ்
பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் சமுத்ரா, ஹவு டு தே சேவ் த பீப்புள் ஹூ ஆர் ட்ராப்டு இன் ஃபயர் ஆர் பர்ன்ட். அதாவது அங்கே யாருக்காவது அதாவது எரிஞ்சிருச்சு அப்படின்னா ஏதாவது பிளேஸ் வந்து அவங்களோட உடம்புல ஏதாவது எரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க எப்படி அந்த பீப்புளை வந்து சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதர், people with burns are sent in an ambulance to the government hospital. This vehicle contains all the facilities for first aid. First aid means முதல் உதவி. First aid முதல் உதவி. முதல் உதவி. The affected people are admitted in the hospital and given treatment. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ் அந்த டைமுக்கு அவங்கள வர சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போதைக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க, அதாவது முதலுதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மம்மி சொல்கிறாங்க. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் சமுத்ரா, கேன் எவ்ரி ஒன் கோ இன் திஸ் வெஹிக்கல். அதாவது எல்லாருமே அந்த வெஹிக்கல்ல அந்த ஆம்புலன்ஸ்ல போகலாமா அப்படின்னு சொல்லி சமுத்ரா கேட்குறாங்க அம்மா கிட்ட. அதுக்கு மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திஸ் வெஹிக்கல் இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன் நீடட் ஆஃப் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட். அதாவது அந்த வெஹிக்கல்ல யார் யார் போகணும் அப்படின்னா யார் யாரெல்லாம் எமர்ஜென்சியா இருக்காங்களோ, அவங்க யார் யாரெல்லாம் காயம் இருக்கோ அவங்க மட்டும்தான் அந்த ஆம்புலன்ஸ்ல போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க மம்மி சொல்றாங்க. நெக்ஸ்ட் சமுத்ரா, எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட், it is needed by people who sleep in or in danger, like people who suffer from heart attack, faint, unable to walk, fall victim to accident, etc. அதாவது ஹார்ட் அட்டாக் இருக்கவங்க, நடக்க முடியாதவங்க, இது மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா. ரொம்ப டேஞ்சரா இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க மம்மி. சமுத்ரா, how does one get treatment in this vehicle. அதாவது அந்த வெஹிக்கல்ல அந்த ஆம்புலன்ஸ் இருக்கு இல்லையாமா, அதில் எப்படி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மதர், we do not get treatment but can get first aid. அதாவது அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு பண்ண மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மதர் சொல்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் சமுத்ரா, ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மதர். ஃபர்ஸ்ட் எய்ட் இஸ் a life saving aid that is given before the actual treatment of a victim. This ambulance contains a doctor, a nurse and all the first aid devices and medicines. அதாவது அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து மெடிசன்ஸ் இருக்கும், நர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.